வெல்கம் டு கோ டு ஆல்கோ சேனல். இன்னைக்கு டேட் 10/7/2025. நம்ம கோ டு ஆல்கோல உங்க மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி எங்க பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்க ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி இந்த 9th ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 minute கேண்டில் ஆவரேஜ் பிரைஸ் ஸ்ட்ராட்டஜி தான். இன்னைக்கு அது 7,700 ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். இன்றைக்கி வெறும் புட் ஆப்ஷன் மட்டும்தான் எடுத்திருக்கு. கால் ஆப்ஷன் சைடில் வந்து எந்த ஒரு காலும் வரல. ஸோ புட் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். புட் ஆப்ஷனில் 917 ஆர்டர் எடுத்து 918 ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் கட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதுனால ரெண்டாவது டைம் எடுக்கும்போது 2 லாட்டாக மல்டிப்ளையராக எடுக்கும். 921 ரெண்டாவது மல்டிப்ளையர் எடுத்து 1014 நம்மளோட டார்கெட்டான 50 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. சார்ட்டில் பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் சைட் பார்ப்போம். கால் சைடில் எந்த ஒரு காலும் வரல. ஏன்னா இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் ஆர்டர் எடுக்கும். இந்த லைனுக்கு கால்லேருந்து கீழே க்ளோஸ் ஆகிட்டு மார்க்கெட் கீழே முடிஞ்சதுனால கால் சைடில் எதுவும் ஆர்டர் எடுக்கல. புட்டு சைடு பார்ப்போம். புட்டு சைடு வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கால் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் 921 ஆர்டர் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு 1041 டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. அதாவது 1041 பார்த்தீங்கன்னா 1014 ரீச் ஆயிடுச்சு. டார்கெட்டு நம்மளுக்கு 109 அப்படின்றது தான் டார்கெட்டு. ஸ்லிப்பேஜில் 113 இடத்துல புக் ஆயிருக்கு. ஸோ அதில் மட்டுமே வந்து 7,700 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா தாராளமாக டேஷ்போர்டில் பிடியில் பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் உன்னோட ரிசல்ட்ஸ் இங்கே வரும். ஒவ்வொரு ரிசல்ட்ஸ் கீழே தெரியும். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே தாராளமாக நீங்கள் போய் பிடியில் பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்பிளேல தெரிகிற வெப்சைட்டில் போய் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பிடியை வாட்ச் பண்ணிக்கோங்க. வாட்ச் பண்ணிட்டு எந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் சூஸ் பண்ணணுமோ உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி, இதுக்கு கேபிட்டலும் ஜாஸ்தி. உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.